ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராம உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நாம் விண்ணப்பம் செய்கிறதுக்கான தகுதிகள் என்ன, எப்படி விண்ணப்பம் செய்கிறது, எவ்வளவு சம்பளம், விண்ணப்ப கட்டணமாக நம்ம எவ்வளோ செலுத்தணும், இதில் பதவி உயர்வு இருக்குமா, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியான ஐடியா கிடைக்கும். முதலாவதாக கிராம உதவியாளர் பணி அப்படின்னா என்ன, இவங்களுக்கான பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஓரலாக பார்த்துருவோம். பிறப்பு இறப்பு பதிவு செய்தல், வரி வசூல் செய்தல், நில ஆவணங்களை பராமரித்தல், இது போன்ற அடிப்படையான வேலைகள் தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்தபடியாக இதுக்கான தகுதிகள் என்ன, என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன தகுதிகள்லாம் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேங்க. 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருந்தா போதும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இவைகள் தான் இதுக்கான தகுதிகளாக அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பம் செய்யும் முறை, விண்ணப்பம் எப்படி செய்யலாம், ஆன்லைன் மூலமாவா ஆஃப்லைன் மூலமாவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான ஃபார்ம் எங்கே கொடுக்குறாங்க, நம்ம எந்த முகவரிக்கு அனுப்பணும், எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும், இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான முழு தகவல்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை உத்தேசமாக மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக சம்பளமாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. 11,100 ரூபாயிலேருந்து 35,100 ரூபா வரைக்கும் வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். பதவி உயர்வு இருக்குமா, இதுதான் இப்போ உங்கள் மனசில் ஓடுற சந்தேகமாக இருக்கும். அதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு நிச்சயமாக விஓஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலராக பதவி உயர்வு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிங்க. விண்ணப்ப கட்டணம் எவ்வளோங்க கேட்குறீங்க, அதானே யோசிக்கிறீங்க. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் யாரிடமிருந்து விண்ணப்ப கட்டணமாக 1 ரூபாய் கூட வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் சரிங்க. இதுக்கு எப்படிங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸாம் இருக்குமா, இதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதை பற்றி தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு எழுத்து தேர்வு உண்டு, நேர்காணல் உண்டு. அடுத்தபடியாக ஆவண சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு குழுவால் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, நமக்கான வேலைவாய்ப்பு எந்த ஏரியாவில் போடுவாங்க, தமிழகத்தில் தான் போடுவாங்க. அதுவும் நமக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்களில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.